Hi guys, இன்னைக்கு நம்ம first time வீடியோ அப்லோட் பண்றோம். First time horror game Granny ட்ரை பண்றோம். நீங்க கேட்டிங்கனா நான் hard modeல ட்ரை பண்றேன். இப்போ easy modeல கேம் ப்ளே பண்ணலாம். Day 1. First time நம்ம சிவர் எஸ்கேப் பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு புக் வேணும், அப்புறம் சைன் கட்டர் வேணும், அப்புறம் அந்த வுட் ஸ்டிக் வேணும், அப்புறம் அந்த வேண்டாக்கி மாதிரி இருக்குங்க அதுவும் வேணும். பலகை அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது இப்போ இந்த சவுண்டு கேட்டு கிராணி வரும். நம்ம பண்ண வேண்டிய வேலையை ஈஸியா கிராணி பண்ணி முடிச்சிடும். கிராணி வர சவுண்டு கேக்குது. பாத்தீங்களா, சவுண்ட் போட்டா அந்த இடத்துக்கு கிராணி வரும். பாத்தீங்களா, அதுவே அசால்ட்டா உடச்சிட்டு போகுது. இதுக்கு வெறும் 4 பொருள் தான் வேணும், அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். கிராணி வரும். சாக்கெட் வழியா தப்பு. Where are you? Granny. இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வெப்பன் யூஸ் பண்ணி வெப்பன் எடுத்தாச்சு. இந்த சவுண்டுக்கு கண்டிப்பா கிராணி வரும். இந்த கிராணில 2 ட்ரிக் இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு. கிராணி அடிச்சாலே அந்த ட்ரிக் வரணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
அந்த ட்ரிக் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிராணி எந்திரிக்கிறதுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணணும். ஏய் வா, எந்திரிக்கவே முடியல. கிராணி எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இந்த ரூம் கிட்ட வந்துருங்க. இங்க ஒரு பெப்பர் ஸ்ப்ரே கிடைக்கும். இப்போ கிராணி எந்திரிக்கிறோன்னே போட்டுக்கிட்டே இருங்க. கிராணி வரத்துக்குள்ள இந்த பொருள் இருக்கான்னு பார்க்கணும். தேவையில்லாத ஆடுங்க தான் ரொம்ப வச்சிருப்பானுங்க போல. கிராணி மேல இருந்து போனோம், நம்ம காசத்துல இருந்து வரும். எங்க நடக்குதுன்னு கிராணி கிராணி வந்துருச்சு. என்ன ப்ரோ நீங்க இப்படி கீழே வந்துட்டீங்களேன்னு கேட்பீங்க. ஆனா இதுக்கான ட்ரிக்கு இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இப்போ டே 2 வந்தோடனே ஒரு சவுண்ட் போட்டு கிராணி வருவீங்க. கூலா பொருள் தேடிட்டுன்னு கேட்குறேன். இப்ப பாருங்க கிராணி வந்தோடனே என்ன நடக்க போகுதுன்னு. சவுண்ட் போட்டு கிராணி வர வச்சு பாருங்க. கிராணி அடி என்ன பாத்தீங்களா? அது கண்ணுக்கு நான் தெரியவில்லை. இந்த மாதிரி சவுண்ட் கேட்டாதான் அந்த இடத்துக்கு வரும். இந்த மாதிரி இது பண்ணி நீங்க கேமையே முடிச்சிடலாம். இந்த வாட்டர் மிலனுக்குள்ள என்ன கிடைக்குதுன்னு தெரியல. இந்த பழத்தை கட்டு இருக்கு. மாத்தியா இது கேர்ள்ஸ் ஸ்டேஜ்க்கு தான் நம்ம பழக்க வந்து சுதாரிச்சு வந்து போன ஒரு பார்த்து கிராணி நீங்க அடிச்சாலும் எல்லாம் இன்னொரு வாட்டி அது ஆன்ஜினா ஸ்பைடர் இந்த மாதிரி
அடி வாங்கினாலும் கிராணி ஒன்றும் பண்ணாது. டே 3க்கு வந்தாலும் கிராணி உங்களை எதுவும் பண்ணாது. ஆனால் நீங்கள் 3 days அடி வாங்கிட்டீங்கன்னா கேம் ஓவர் ஆயிரும். அதனால் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்டு கிராணி போகுது. இந்த ஒரு புக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த புக்கு தான் இந்த சிவர் எஸ்கேப்புக்கான அண்டர் கிரவுண்டில் தான் சிவர் எஸ்கேப் இருக்கும். ஆனால் அங்கே கொடூர பூச்சி இருக்கும். அதுக்கு தான் ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னேன். ஆமாங்க, நம்ம கீழே ஒரு வெப்பன் பார்த்தோம்ல, அதான் கிராணி எடுத்துடலாம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் இங்கே போடுறான். அண்டர் கிரவுண்டுக்கு ஸ்க்ரூ டிரைவர் முக்கியம். எஸ்கேப் பண்ணுறதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே சிவர் எஸ்கேப் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ போட்டு பூட்டி வச்சுருக்கோம். அங்கே ஏதாச்சும் இருக்கும். நம்மளுக்கு செயின் கட்டர் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான. கீழெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கோம். அங்கே என்ன கிராணி எல்லாம் எந்திரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்க்ரூ டிரைவரும் முக்கியமான பொருள், அதையும் அங்கேயே போடுறேன். கிராணி கிராணி பேராணி பக்கப்பட்ட அதை வரைச்சோம். கண்ணு தெரியல கேட்பீங்க. ஆனால் அது ட்ரிக்கை யூஸ் பண்ணாத போது எத்தனை அடியை அடிச்சு தெரியுமா? அதான் நான் அதை பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு கிராணி நம்மள அடிச்சிருக்கோம். கிராணி அடிக்க போத்தா கிராணிக்கு மேலே அந்த ஃபீலே இருக்கும். ஏன்னா கிராணி அப்படி போட்டு நம்மள அடிச்சிருக்கோம். கீழே சுற்றி சுற்றி வந்துட்டாங்க. ஆனால் இந்த கிராணியை தான் காணும். ஒரு வேளை கேசட்ல இருக்குமோ? ஏன்னா மேலேயும் பார்த்தோம் பார்த்தீங்களா? கேசட்டுக்கு வந்து ஒன்னு தெரியல, நம்மளை அடிக்கிறதுலேயே தான் குறியா இருக்கு. இப்போ போய் நம்ம ஒரு ரூம் பண்ணுவோம். அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஃப்ரீ ட்ராப் கிடச்சிச்சுன்னா அது வேணும். ஏன்னா நம்மகிட்டே ஒரு வெப்பன் இருக்கு. ஆன்ஜினியர் சைடுல வெப்பன்ஸ் வச்சு கில் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸ்பெஷல்கி பார்த்து பார்த்தீங்களா? அதான் அந்த டோர் ஓப்பன். நம்ம ஒரு ட்ரிப் பண்ணோம்ல, அங்கே ஸ்பெஷல் கீன்னு கேட்கும். இதான் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஸ்பெஷல் கீ அதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோம். இதோ இங்கே தான் ஸ்பெஷல் கீ கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரூம் என்ன இருக்குன்னு கன்னுக்கான ஒரு பாட்டு இருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டுக்கலாம், இங்கே போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் கீயை எடுக்க போகணும். ஸ்பெஷல் கீ அங்கே பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கோம்.
ஸ்பெஷல் கீ இங்கே தான் பார்த்தேன். இங்கே இருக்கு பாருங்க ஸ்பெஷல் கீ தான் மேலே கேட்டிருந்தாங்க. இதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுவோம். இவ்வளோ சவுண்டு கிராணி கண்டிப்பாக வரும். இங்கே இருந்தால் போகும். ஓகே, நம்ம இந்த ஸ்பெஷல் கீயை கனெக்ட் பண்ணுவோம். கிராணி 10 மினிட்ஸ் மயக்கமாக இருந்தால் கொடூரமான பூச்சி இருக்கும். ஒண்ணு இதுக்கு இந்த மாதிரி சுடுறதுக்கு வெப்பன் மீட் கேட்டிருந்தானுங்க. ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க மீட்டு சரி அதுக்கு வைக்கலன்னு நீங்க கேட்பீங்க. மீட்டு வச்சா இன்னைக்கு பிராக்டிஸ்ல மீட்டு வச்சனா அப்போ வந்து மீட் சாப்பிட்டு நான் அப்படி போகும்போது என்னோட அவங்க கருப்பு கலர்ல பார்த்தேன். அப்போ அந்த ஸ்பைடர் வந்து கடிச்சிருக்கீங்க. அட்டா நான் அந்த மீட்டையே வச்சிருக்கீங்க. அந்த வெப்பன் மாதிரி கலைச்சா ஆகாது. அதை தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் கிராணி. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ட்ரிக் பண்ணிட்டோம். காக்காக்கு ஒரு கீ இருக்குல்ல, அந்த சிவ எஸ்கேப் தான் நான் பண்ண போகிறோம். அதுக்கான கீ தான் இது. நமக்கு வந்து செயின் கட்டு கிடச்சிச்சு, அந்த கீவு கிடச்சிட்டு, இன்னும் அந்த வுட் ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கு மட்டும் கிடச்சா போதும். பார்த்தீங்களா கிராண்ட் இங்கேருந்து வருது. இன்னும் அதைத்தான் எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இதையும் இங்கேயே போட்டுறோம். ஒரு ஸ்பைடர் கீ போட்டோம்ல, இங்கே போய் பார்த்தோம். ஓ இந்த கிராணி வேற, கிராணி வலி விடு ஓகேங்களா. படுத்துறீங்க பத்தங்க போயிட்டு இருக்கப்போ நானும் வந்தேன். அதனால தடுத்துக்கிட்டேன். ப்ரோ என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் இப்படி என்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். இப்போ இந்த கிராணி அடைச்சி வச்சிருக்கோம்ல அந்த ரூம் கிட்ட வந்துட்டு இந்த 2 பட்டையும் ஒரே ஒரு ப்ளஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க சைட்ல பார்த்தாலே தெரியும். சைட்ல நான் நின்று எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் உண்மையிலேயே உக்காந்துட்டு இருக்கிறேன். இதுதான் அந்த ட்ரிக்கோட மதிமை. இப்போ இந்த ட்ரிக்கை எப்படி வேலை செய்யுது பாருங்க. ஸ்க்ரூ டிரைவர் எடுக்காம வந்துட்டீங்க. பார்த்தீங்களா நம்ம சத்தம் கேட்குதுங்களா. நம்ம அந்த காக்காவுக்குள்ள அங்க ஒரு பலகை போட்டு அடைச்சி வச்சிருந்துச்சு. அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல பொருளா வச்சிருந்தா பரவாயில்ல. லிப்ஸ்டிக் கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. என்ன கொடுக்க போறானே. வாவ் லிப்ஸ்டிக் கிடைச்சிச்சு गाइस. உண்மையிலே நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். சவுண்ட் வேற போட்டுட்டேன். கிராணி வேற வருமே. ஏய் கிராணி என்ன எதுக்கு தள்ளுற?
கண்ணுக்கு வந்து 2 வெப்பன் கிடைச்சிருச்சு. இன்னொரு வெப்பன் வச்சு கிராணி அடிச்சுட்டு நம்ம இந்த ட்ரிக்கை பண்ணிட்டு கீழே போவோம். கன்னு ரெடி. அந்த கண்ணை வச்சு கிராணியா பாம்பு கட்ட போகணும். கிராணி போயிட்டு வரேன். டாட்டாவா. அந்த கண்ணை நீங்க பிடிக்கணும். இப்போ அந்த ட்ரிக்கை பண்ணிட்டு நம்ம கீழே போக வேண்டியதுதான். இன்னும் இந்த ஸ்பைடருக்கு தெரியாம அந்த 3 பொருளையும் அங்கே பண்ணணும். வர மாட்டேங்குது கைஸ். நடுவில் போட்டு 2 பட்டம் என்ன கிராணியை காணும். கிராணி அப்போ எந்திரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி போயிடும் ரோட்ல வரப்போ நீங்க அடி வாங்கிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
பாத்ரூம் வீடு சரி நம்ம திருப்பி கிராணியை அடிச்சுட்டு போயிரு. அப்புறம் பாய் சொல்லிட்டு போகலன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த அவங்க இனியே வச்சுக்கோ. இனிமேல் நான் மேலே வர வேண்டிய அவசியமே இல்லை. முடிச்சுட்டுங்க உடச்சுட்டீங்க. அப்போட கொஞ்ச நேரத்துல பிகில் கொடுத்துருச்சிங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு வருங்க.